வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனப்பித்து சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அரிசியை களைந்து கொண்டு உள்பக்கம் வந்தேன். என் பிள்ளை அப்பொழுதுதான் காய்கறி பையுடன் வந்து கொண்டிருந்தான். என் நெஞ்சு வழக்கம் போல் வெடித்து விடும் போல் ஒரு முறை உப்பி தணிந்தது. அவனுக்கு வயது 35 ஆகிவிட்டது. கல்யாணமாகி இருந்தால் கல்யாணமே வேண்டாம் என்றிருக்கிறான். அம்மா, குடைமிளகாய் கிடைத்தது, 2 கிலோ வாங்கி வந்து விட்டேன். மோர் மிளகாய் போட்டு விடுகிறாயா? பட்டாணியை பார்த்தாயா? பச்சு பச்சென்று எப்படி இருக்கிறது? வெஜிடபிள் போண்டா செய்து விடுகிறாயா என்று அவன் உற்சாகமாக கேட்டான். செய்கிறேன். இப்பொழுது என்ன சமைப்பது? நீயும் அப்பாவும் எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும் என்று நானும் சாதாரணமாக பேசினேனே தவிர என் மனம் எதிலும் ஒட்டுவதற்கு மறுத்துவிட்டது. எனக்கு வயது 70 எட்டிவிட்டது. என் கணவருக்கு 75. நான் மிளகாயை கூடையில் எடுத்து வைத்தேன். அரிவாள் மனையும் கிண்ணங்களும் கொண்டு வந்து வைத்து அவன் எதிரே அமர்ந்தேன். இது கூட்டு, இது கறி, இதை வேண்டுமானால் பச்சடி செய்துவிடேன். நான் அவன் கூறினபடியே காய்கறிகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு நறுக்க ஆரம்பித்தேன். அம்மா, நான் இன்றைக்கு வெளியூர் போக வேண்டும். நான் திரும்பி வரும்போது மணி 12 ஆகிவிடும். அதனால் நீங்கள் வெளிப்பக்கம் பூட்டிவிட்டு உள்ளே கூடத்தில் படுத்து தூங்கிவிடுங்கள். நான் என் அறைக்குள் போய் படுத்து கொள்வேன். எனக்காக பாலும் கீழும் ஒன்றும் வைக்க வேண்டாம். நான் சரி என்றேன். அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தேன். அம்மா, ஏதாவது வேண்டுமா என்று கேட்டான் என் மகன். ஒன்றும் வேண்டாம். இன்று உன் அண்ணாவும் அண்ணியும் வருகிறார்கள். அதனால் வெளியே பூட்ட வேண்டாம், அவர்கள் திறப்பார்கள் என்று நான் சொன்னேன். நான் காலையிலேயே திரும்பி வருகிறேன் என்று அவன் பட்டென்று பதில் சொல்லிவிட்டான். உடனே எழுந்தும் போய்விட்டான். நான் இயந்திரம் போல் வேலைகளை செய்து வந்தேன். ராஜாவின் அப்பா எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு முன்பக்கம் போனார். ராஜாவை கூப்பிட்டு கொண்டிருந்தார். நான் கமலையோடு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அவன் துண்டையும் வேட்டியையும் சோப்பையும் தூக்கி கொண்டு பின்புறம் போவது தெரிந்தது. அவன் சாப்பிடும் போதும் பேசவில்லை. டிஃபனுக்கு வந்து விடுகிறாயா ராஜா? அனுப்பட்டுமா என்று கேட்டேன். வந்து விடுகிறேன். என் கூட ஸ்ரீதரனும் வந்தாலும் வருவான். அவன் காஃபி சாப்பிட மாட்டான். டீ இருக்கிறதா? எனக்கு சற்று மூச்சு வந்தது. எல்லாம் இருக்கிறது, அழைத்து கொண்டு வா என்று கூறினேன். அவன் வேலைக்கு கிளம்பி விட்டான். சாப்பாடு முடிந்ததும் நான் மற்ற வேலைகளை கவனித்தேன். என் வயதுக்காரர்கள் எவ்வளவோ வேலை செய்கிறார்கள். எனக்குத்தான் என்னவோ இந்த இதய கோளாறு வந்து விட்டது. பூஜைக்கு எடுத்து வைத்து துணிகளை உலர்த்தி சமைத்து பரிமாறி சமையலறையை சுத்தம் செய்து இப்படி எத்தனை வேலைகள். ஒவ்வொன்றும் ஒரு மலையாக இருந்தது. என்னை விட பெரியவர். அவர்தான் வாளி வாளியாக தண்ணீர் கொண்டு கொடுத்தார். வர வர என்னால் ஒன்றுமே முடியவில்லை. வேறு யாராவது என் இலையில் ஒரு பிடி சாதம் வைத்து சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்றேன். என் கணவர் சிரித்தார். பிறகு, இது நாம ஏற்படுத்தி கொண்ட தண்டனை தானே. உன் மற்ற 4 பிள்ளைகளும் 2 பெண்களும் உன் வரவுக்காக ஏங்குகிறார்கள் என்றார். தண்டனையா இது? கடமை. என் கண் மூடிவிட்டால் பிறகு ராஜாவின் கதியை நினைத்தாலே பயங்கரமாக இருக்கிறது. குடியும் குடித்தனமும் தான் இல்லை. மனிதர்களிடம் கசப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதா? நாளைக்கு தலையை காலை வலித்தது. யார் ஒரு கை வெந்நீர் வைத்து அவன் வாயில் ஊற்றுவார்கள்? ஆமாம், எல்லோருக்கும் உன்னை போல 70 வயது வரை இருந்து வெந்நீர் வைத்து ஊற்றுகிறார்களா? எத்தனையோ பேர் கல்யாணமாகியும் ஆதரவற்று கிடைக்கிறார்கள். கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்களே, அவனை கைவிட்டு விடுவார்களோ? உன் தலைமேலேயே எல்லாம் இருப்பது போல பேசுகிறாய். கல்யாணம் செய்து கொண்டவன் எல்லாம் என்ன சுகத்தை கண்டுவிட்டான்? இவன் செய்வது எவ்வளவோ புத்திசாலித்தனம். நாட்டுக்கு இவனைப் போலவும் 4 பேர்கள் தேவை என்றார் அவர். அவர் வேதாந்தம் போதிக்கிறாரா, வைராகியமாக பேசுகிறாரா? ஒன்றும் புரியவில்லை. நாட்டுக்கு இவனைப் போல நிறைய பேர் வேண்டுமாம். என்னை போல் குமைந்து மடியும் அன்னைகள் நிறைய வேண்டுமா? பிரம்மச்சாரியாக இருப்பது அதிசயமல்ல. எங்கள் குடும்பத்தில் தலைமுறைக்கு ஒருவர் இருவர் இருப்பது சகஜம்தான். ராஜாவின் வெறுப்பு, கசப்பு, துவேஷ மனப்பான்மை இவை எங்காவது ஒரு நாட்டுக்கு தேவைப்படுமா? இவர் எனக்கு வேதாந்த விசாரம் செய்கிறார். நான் வழக்கம் போல ராமச்சந்திரா, கருணாநிதி என்று புலம்பிய வண்ணம் வாசலுக்கு நேரே விசு பலகையில் படுத்திருந்தேன். சுசீலாவின் வாழ்க்கையே கசப்பாகிவிட்டது. அவனை என்றார்.
ராஜாவின் தகப்பனார். நான் பதில் சொல்லவில்லை. சுசீலா என் இரண்டாவது பெண். நிறைய குழந்தைகளை கொடுத்த ஆண்டவன் பொறுப்புள்ள கணவனை கொடுக்கவில்லை அவளுக்கு. அடிக்கடி கையில் குழந்தையும் வயிற்றில் ஒன்றுமாக அவள் இங்கு வந்து விடும்படி நேரும். அதனால் அவன் சலிப்படைய முடியுமா? ஏளனம் தோன்றலாம். பெண்களை கண்டாலே அடி வயிற்றில் இருந்து ஒரு வெறுப்பு, உதாசீனம் ஏன் இருக்க வேண்டும்? எனக்கு காரணம் தெரியாமல் இல்லை. அவன் அத்தை மகள் அவனை ஏமாற்றியதில் இருந்து அவன் அப்படி ஆகிவிட்டான். இவர் தம் தங்கை மீதும் அவள் பெண் மீதும் குற்றம் காணுவாரா? இந்திராவின் மீது உயிரை வைத்து காத்திருந்தான் ராஜா. அத்தையும் அவனை பேச்சினால் பலவாறும் ஆசை மூட்டி அவர்கள் சிநேகிதத்தை வளர்த்தாள். அந்த பெண் இந்திராவும் தான் சிரித்து சிரித்து பசப்பி பசப்பி பேசி என் மீதே மோகனாஸ்திரம் வீசிவிட்டாளே. இளங்காளை ராஜா மட்டும் எம்மாத்திரம். கடைசியில் அவளை வேறிடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டனர் அவள் பெற்றோர். இந்திராவின் தகப்பனாராவது சிறிது வருத்தப்பட்டது போல காட்டிக்கொண்டார். இந்திராவும் அவள் தாயாரும் ஒன்றும் நடவாதது போல பழையபடி சிரித்து மழுப்பி விட்டார்களே. காரும் இரும்பு பெட்டியும் வைர நகையும் என் மகனின் ஆண்மை அழகையும் நெறியான குணத்தையும் உள்ளம் நிறைந்த அன்பையும் மறக்க செய்துவிட்டன. யார் மீது கோபிப்பது? முன்பெல்லாம் என் நாத்தனார் மீது எனக்கு சொல்லொணாத சினம் தோன்றியதுண்டு. இனி அவளை ஏறெடுத்து பார்ப்பதில்லை என்று கூட நினைத்தேன். பெரிய குடும்பியான நான் பல இடங்களிலும் சம்பந்தம் செய்து சிக்கி இருக்கையில் அவ்வாறு பகைமை கொண்டாட முடியவில்லை. சீச்சி, இந்த பழம் புளிக்கிறது என்கிற கதையாக உலகம் என்னை கண்டு எள்ளி நகையாடும். அவ்வளவுதானே தவிர என் வீடு செவ்வைப்படுமா? மேலும் எல்லோரும் தான் வாதாடுகிறார்கள். அவர்களும் தம் பெண்களுக்கு உயர்ந்த இடத்தை தான் தேடுவார்களாம். நெறி தவறிவிட்டார்கள். அத்தகைய குணம் திருமணத்துக்கு முன்பே தெரிந்துவிட்டதே என்று நான் நிம்மதியடைந்தேன். ராஜா அவன் என்ன நினைத்தானோ யாருக்கும் தெரியாது. இந்திராவின் கல்யாணம் நிச்சயமாகியது. மாமா வீட்டில் நல்ல நாள் செய்ய அவள் வந்தபோது அவன் இல்லை. அவர்கள் வருவதற்கு 2 நாட்கள் முன்பே அவன் வெளியூருக்கு போய்விட்டான். இந்திரா புக்ககம் போய் 1 மாதமான பிறகுதான் திரும்பி வீடு வந்து சேர்ந்தான். அவன் அதற்குள் எப்படி மாறிவிட்டான்? இளமையின் செழுமையில் இருந்த ராஜா வைரம் பாய்ந்த தேக்கு மரம் போல இருந்தான் இப்போது. ஒரு மகன் அவ்வாறு மாறுவதை எந்த தாயும் காணக்கூடாது. சதா சிரித்து விளையாடும் பையன் மௌனியாகிவிட்டான். உடன் பிறந்தவர்களிடம் கேலி செய்து பேசும் பழக்கமே விட்டுவிட்டது. அவனை நெருங்கி யாரும் பேச முடியவில்லை. அவனுடைய அண்ணன்மார்கள் எது கேட்டாலும் முகம் கொடுக்காமல் போய்விடுவான். வீட்டில் தங்குவதையே விட்டுவிட்டான். எங்கு சென்றான், எத்தைய சிநேகிதத்தில் மாட்டிக்கொண்டு விட்டான் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வீட்டுக்கு ஒழுங்காக பணம் தருவதையும் நிறுத்திவிட்டான். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள். ஒரு பெண்ணுக்காக மனசே மாறி விடுபவன் வெட்கம் கெட்டவன் என்றான் பெரியவன். ஏமாற்றத்தை தாங்க தெரியாதவன் ஆண் பிள்ளையே இல்லை என்று அவன் தகப்பனார் கடிந்து கொண்டார். நடத்தை கெட்டுவிட்டான் என்று என் பெண்கள் அத்தாட்சிகளை தேட ஆரம்பித்தனர். அவன் அப்படியாவது ஒரு தகாத தொடர்பு கொண்டால் கூட பரவாயில்லை என்று எனக்கு தோன்றிவிட்டது. அந்த மட்டுமாவது உலகில் பற்று இருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அவன் யாருடனும் பேசவில்லை. என்னை தவிர எந்த பெண்ணையும் நிமிர்ந்து பார்ப்பதையே விட்டுவிட்டான். ஏன் மரியாதை குறைவாக கூட நடந்து கொண்டான். அவன் மதனிமார்களில் யாரேனும் ஒருவர் அவனுக்கு காஃபி கொண்டு வந்து தந்தால் அவர்கள் எதிரிலேயே அந்த டம்ளரை கீழே தட்டி விடுவான். சாதம் பரிமாறினால் இலையை விட்டு எழுந்து போய்விடுவான். இதனால் வீட்டில் ரணகளறி ஒவ்வொருவராக வேறு ஊர்களுக்கு மாற்றிக்கொண்டு போக தலைப்பட்டனர். கடைசியில் பெற்றோர் நாங்கள் இருவரும் ராஜாவும் தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை. அப்படி சில மாதங்கள் மௌனத்தில் குடும்பம் நடந்தது. அப்பொழுது பெரிய பெண் பிரசவத்துக்கு வந்தாள். அவள் வந்து இறங்கின அன்று அவளை அவன் பார்த்த பார்வை, கொலைகாரர்கள் அப்படித்தான் அசுர துவேஷத்தில் தோய்ந்திருப்பார்கள் என்று தோன்றியது. அப்படி ஒரு வெறுப்புடன் அவளை நோக்கிவிட்டு வெளியே சென்றவன்தான் வீட்டுக்கே வரவில்லை. இந்த ஊரிலேயே ஒரு ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்தான் அவன். யார் போய் அழைத்தாலும் வரவில்லை. அவன் தமக்கைக்கு பிரசவத்தில் மிகவும் சிரமமாகிவிட்டது. வைத்தியர்கள் ஓர் இரவு கைவிட்டு விட்டார்கள். அதை போய் சொல்லியும் அவன் வரவில்லை. ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு பேசாமல் இருந்து விட்டான். பெண் குலத்தை கண்டாலே அப்படி ஒரு வெறுப்பு அவனுள் குடிகொண்டு விட்டது. அது முடிந்ததும் இப்பொழுது 2 வருடங்களாகின்றன. உயிரோடு ஒரு மகனை பறிகொடுத்த மாதிரி நான் புலம்பி புலம்பி வாடினேன்.
ஒரு நாள் நான் கிணற்றடியில் பாசி தேய்த்து கொண்டிருந்தேன். எப்படியோ வழுக்கி விழுந்து விட்டேன். இடுப்பு எலும்பு முறிந்து விட்டது. 6 மாத காலம் படுக்கையோடு காரை கட்டிலில் கிடந்தேன். முதல் 2 நாட்கள் சுய நினைவின்றி மருந்து மயக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருந்தபோது அவன் வந்தானாம். என்னை நின்று பார்த்துவிட்டு போய்விட்டானாம். வீட்டில் மற்ற பிள்ளைகளும் பெண்களும் இருக்கும் வரை அவன் வீட்டு பக்கமே வரவில்லை. என் கட்டு அவிழ்க்க 1 மாத காலம் இருந்தபோது எல்லோரும் போய்விடும்படி சந்தர்ப்பம் நேர்ந்தது. ஒத்தாசைக்கு தூரத்து உறவின பெண் ஒருத்தி மட்டுமே இருந்தாள். அப்பொழுது ஒரு நாள் அவன் வந்தான். அவன் தகப்பனாரே அவனுக்கு காஃபி தந்தார். பருகினான். சாப்பிட மறுத்து விட்டான். என் பக்கத்தில் உட்கார்ந்தவன் மெதுவாக என் காரைக்கட்டை தடவி கொடுத்தான். பிறகு எழுந்து போய்விட்டான். என் உள்ளத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது. என் மகன் அறவே பாசமற்ற விஷ கலசமாக மாறிவிடவில்லை. அன்னையிடமாவது கரிசனம் இருக்கிறது என்பது புரிந்தது. மறுபடியும் மற்றவர்கள் வரும் வரையில் அடிக்கடி வந்து என் அருகில் இருந்துவிட்டு போவான். இரவு வேளைகளில் என் கட்டில் அருகில் படுத்து உறங்குவான். கட்டு அவிழ்க்க நாள் வைத்ததும் அவனுக்கு தெரிவித்தேன். தன் உடன் பிறந்தவர்கள் வருவதற்கு சரியாக அவன் வருகையை நிறுத்திவிட்டான். இனி நான் தனியாக இருப்பதில் பயன் இல்லை என்று என் மூத்த மகன் தன்னுடன் வந்து விடும்படி ஏற்பாடுகள் செய்யலானான். எல்லோரும் அதற்கு ஆமோதித்தனர். நங்கூரமற்ற கப்பலாக ராஜாவை விட்டு எங்குதான் நான் சென்று என்னதான் அமைதி காண முடியும்? நான் தவித்து கொண்டிருந்தேன். எல்லோரும் சினிமாவுக்கு போயிருந்தனர். அவனுக்குத்தான் எப்படி மூக்கில் வேர்க்குமோ? ராஜா வந்து 3 மணி நேரமும் என் அருகில் அமர்ந்திருந்தான். ராஜா, ராமு என்னை தன்னுடன் வரும்படி கூப்பிடுகிறானடா. மௌனம். நான் அங்கு போனால் நீ வந்து பார்ப்பாயா? மாட்டேன் என்று தலையசைத்தான் என் மகன். பின்னே நான் எப்படியடா போவேன்? நீ பாட்டுக்கு போயேன்? கரிசனம் காட்டியதெல்லாம் எங்கு போயிற்றோ? வெட்டி பதில் அளித்து விட்டான். பெண் குலத்தின் மீது வெறுப்பு என்பது சரிதான். கூட பிறந்த அண்ணன்மார்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை கூடவல்லவா அவன் ஒதுக்கி நடத்துகிறான். அவர்கள் அவனுடன் நேருக்கு நேர் சண்டை பிடித்தாயிற்று. இப்பொழுது என்னை தாக்கி வதைத்தார்கள். நானும் சென்று விட்டால் ராஜா என்ன ஆகிவிடுவானோ? கடைசியில் எதிர்பார்ப்புகளுக்கும் கோபங்களுக்கும் மத்தியில் நான் இங்கேயே தங்கிவிட்டேன். உறவுக்கார பெண்ணை வைத்து கொண்டு வீட்டை நடத்தினேன். ராஜா மறுபடியும் வருவதை குறைத்து விட்டான். சாப்பாடு இல்லாத நேரமாக யாரோ வேற்று மனிதன் போல அவன் வந்துவிட்டு போவதை என் தாய் உள்ளம் காண மறுத்தது. ஒரு நாள் என்னாலும் பொறுக்க மாட்டாமல் கதறி அழுது விட்டேன் அவனிடம். அவன் எழுந்து போய்விடுவானோ என்ற அச்சம் உள்ளூர இருந்தது. நெஞ்சு படபடக்க அவன் வெளியேறும் காலடி ஓசைக்காக காத்திருந்தேன். ஆனால் அவன் போகவில்லை. அவன் அடுத்ததாக செய்த வேலை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனந்தத்தில் முக்கி முக்கி எடுத்தது. அவன் தன் மார்போடு இந்த கிழத்தாயை தழுவி கொண்டான். அவன் மார்பு பதறியது. பிறகு ஒன்றுமே நடவாதது போல போய்விட்டான். நான் நடமாட ஆரம்பித்ததும் அந்த பெண்ணை அனுப்பிவிட்டேன். என் மகன் என்னை காண வரலாமோ என்று என் பாச உள்ளம் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து அவன் வரும்போது இந்த பெண் இடையூறாக இருக்கக்கூடாது என்று அனுப்பிவிட்டேன். நான் எதிர்பார்த்தபடியே ஒரு நாள் அவன் பெட்டி படுக்கையுடன் வந்து இறங்கினான். உன் பிள்ளை ராஜாதிராஜன் வந்திருக்கிறான். பூரண கலசம் எடுத்து வை என்று என் கணவர் அவன் வருகையை தெரிவித்தார். மகனின் போக்கு அவருக்கு பிடிக்கவில்லை. மகனுக்காக நான், எனக்காக அவர் என்று ஒருவரை ஒட்டி ஒருவர் இங்கு வாழலானோம். இப்பொழுது ராஜாவிடம் பெரிய மாறுதல் கண்டேன். மௌனமாக பாறாங்கல்லிலே செதுக்கிய ராட்சதன் போல இல்லை அவன். முன்பு போல் உளம் கவர் அழகனாகவும் இல்லை. 10 வயதில் இருந்தது போல் சகஜமாக இருந்தான். சமையல் சொன்னான். சுவைக்கு சாப்பிட்டான். என்னை அதிகமாக நடக்க விடாமல் கூடமாட உதவி செய்தான். எனக்கும் அவன் அப்பாவுக்கும் துணிமணி வாங்கி கொள்ளும்படி பணம் தந்தான். வீட்டின் நிர்வாகத்தையே ஏற்றுக்கொண்டு விட்டான் ராஜா. இந்த மாறுதலை எண்ணி நான் ஒரு நாள் அவனிடம் நெருங்கி பேச்சு கொடுக்க உடனே அவன் கல்லாக இறுகிவிட்டான். அம்மா, உனக்கு நான் வேண்டுமானால் நான் இருக்கிறபடியே ஏற்றுக்கொள். என்னை மாற்ற பார்க்காதே. அடியோடு மறக்கும்படி நேரிடும் என்றான் அவன். ஓ என்ற குரலெடுத்து கூச்சல் இடவில்லை. அத்தகைய கோபத்தை சமாளிக்க எனக்கு தெரியும். அவன் அப்பா அப்படித்தான். உறக்க கத்திவிட்டால் விஷயம் வெளியே வந்துவிடும். பிறகு அமுத கலசம்தான் மனிதர். இவன் அப்படி இல்லையே. வெண்டைக்காயின் விலையை சொல்வது போல மெதுவாக சொன்ன பயங்கரம்தான் என் குடலை சுருட்டி மடக்கியது. அதன் பிறகு இருவரும் பொம்மை விளையாட்டு போல விளையாடினோம். அவன் உள்ளத்தில் என்ன குமுறல் இருந்ததோ, என் மனசில் என்ன கொந்தளித்ததோ வெளியே தெரியவில்லை.
நானும் பல பல சதிகள் செய்து பார்த்தேன். அவனுக்கு தெரியாமல் ஒரு பேத்தியை வரவழைத்தேன். மூன்றாவது பிள்ளையின் பெண் லதா அவனுக்கு மிகவும் செல்லம். முன்பெல்லாம் அவள் சித்தப்பா என்று ஓடி மடியில் சாய்ந்தாள். மூர்க்கத்தனமாக தள்ளிவிட்டு வெளியேறிவிட்டான் அவன். எப்படியோ மென்று விழுங்கி சமாளித்து அந்த பெண்ணை ஊருக்கு அனுப்பி வைத்தேன். அங்கிருந்து தாக்கி தாக்கி கடிதங்கள் வந்தன. அதையும் வாங்கி ஜீரணம் செய்து கொண்டேன். இப்படியே எங்கள் காலம் சென்று விட்டது. ராஜா வருகிறான். அம்மா என்று அழைக்கிறான். 2 மாதங்களாக நான் ஊரில் இல்லை. 2வது மகனின் பேறுகாலத்துக்கு போய்விட்டு வந்தேன். அவனும் ஏன் போனாய், எப்பொழுது வந்தாய், எப்படி இருந்தாய் என்று கேட்கவில்லை. தான் எவ்வாறு இருந்தான் என்றும் கூறவில்லை. நாங்கள் இருவரும் வந்து இறங்கிய போது அவன் நண்பன் ஸ்ரீதரன் காஃபி போட்டு கொண்டிருந்தான். ராஜா தோட்டத்தில் கொத்தி கொண்டிருந்தான். தோட்டம் இருந்த விதரணையை பார்த்ததுமே என் அந்தராத்மா குளிர்ந்தது. பையன் வீட்டை விட்டு எங்கும் போகவில்லை என்பது தெள்ளென புலப்பட்டது. நேற்று ஸ்ரீதரன் போய்விட்டான். இன்று அவனும் வருவானாம். நான் மணியை பார்த்துவிட்டு டிஃபன் செய்ய உள்ளே போனேன். எல்லாம் செய்து முடித்துவிட்டு எண்ணெய் சட்டியை இறக்கப் போனவள் கை தவற விட்டுவிட்டேன். இலுப்பு சட்டி தரையில் டங் என்று விழ கொஞ்சம் என் காலிலும் விழுந்து விட்டது. தப்பிக்க முயன்றதில் ஒடிந்த இடுப்பு எப்படியோ சுளுக்கி கொண்டு விட்டது. வீடு அல்லோ அல்லோலம்தான். இனி என் தனி குடித்தனத்துக்கு முற்றுப்புள்ளிதான் என்று எனக்கு புரிந்துவிட்டது. ஸ்ரீதரன் தான் மிகவும் உதவியாக இருந்தான். மற்ற பிள்ளைகளுக்கு தந்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் குதித்தார். ஸ்ரீதரன் கையை பிடித்து கொண்டு நான் கதறினேன். இனி நான் ராஜாவை காணவே முடியாது ஸ்ரீதர். அவன் சுபாவம் அவர்களை எல்லாம் ஒதுங்க வைத்து விட்டது. பெற்றவள் ஒருத்திக்குத்தான் விடாது. அப்பா, இத்தனை பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? ஒருவன் துக்கப்பட்டால் நான் எப்படி பார்ப்பேன்? நீங்க கவலைப்படாதீர்கள். நான் மாமாவிடம் சொல்கிறேன். நாங்களே உங்களை பார்த்து கொள்கிறோம். முடியாமல் போனால் பார்ப்போம். நல்ல காலம் வரும் மாமி. ராஜா இப்படியே இருக்க மாட்டான். நல்ல புத்திசாலி பிள்ளை ஸ்ரீதரன். தன் வாக்குப்படி ராஜாவும் அவனுமே என்னை பார்த்து கொண்டார்கள். எண்ணெய் கொட்டிய காயத்தோடு இருந்தாலும் பரவாயில்லை. இடுப்பு கோளாறும் சேர்ந்து விட்டது. படுக்கையோடு இருக்கும்படி நேர்ந்து விட்டது. யாராவது கேட்டால் கூட சிரிப்பார்கள். நிறைய மக்களை பெற்றுவிட்டு வீம்புக்கு அனாதையாக இருப்பதாவது? நான் அவர்களை வர சொல்கிறேன். இல்லையேல் உன்னை தூக்கி கொண்டு அங்கு போக வேண்டியதுதான் என்று முடிவாக அவர் கத்தினார். நான் ஸ்ரீதரனை பார்த்தேன். ஸ்ரீதர் என்ற ராஜாவின் குரல் கேட்டது. ஸ்ரீதரன் தாழ்ந்த குரலில் என்னவோ பேசிவிட்டு எங்களிடம் வந்தான். மாமா, அவர்களும் எப்படி வீட்டை விட்டு வருவார்களாம்? முன்பு இருந்தாலே அந்த பெண்ணை வரவழைக்கும்படி சொல்கிறான் ராஜா என்று அறிவித்தான். அவன் கூற்றில் எங்கள் இருவருக்கும் நம்பிக்கை இல்லை. எப்படியோ தொலையட்டும் அவன் என்று கூறிவிட்டு என் கணவர் தோட்டத்துக்கு போய்விட்டார். ராஜா என் அருகில் வந்து உட்கார்ந்தான். நான் தானம்மா சொன்னேன் என்றான். கேட்காமல் கேட்டது என் பார்வை. நான் எங்கும் போக மாட்டேன், உன்னிடமே இருக்கிறோம் என்று நண்பனையும் கூட்டாளியாக்கி பேசினான். நான் கூடத்தில் உள்ள தெய்வ படங்களை எல்லாம் பார்த்தேன். அவன் முகம் சஞ்சலமற்ற என்னை நோக்கியது. ராஜாவும் ஸ்ரீதரனும் சினிமாவுக்கு போய்விட்டு வந்தார்கள். வந்ததும் என் அருகில் அமர்ந்து கொண்டார்கள். ஸ்ரீதரன் ராஜாவை பார்த்தான். ராஜா எங்கோ பார்த்தான். நான் அவர்கள் இருவரையும் பார்த்தேன் புரியாமல். மாமி, இன்று திங்கட்கிழமை, எங்கும் ஹோட்டல் திறக்கவில்லை. இங்கு வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் என்றான் ஸ்ரீதரன். ராஜா பதிலே சொல்லவில்லை. எனக்கு எரிச்சல் வந்தது. சாப்பிடுவதானால் சொல்லுங்கள், அவளை சமைத்து போட சொல்கிறேன் என்று கூறினேன். உப்மாவோ சப்பாத்தியோ கூட போதும் என்றான் ராஜா. நான் அந்த பெண்ணை அழைத்த விஷயத்தை கூறினேன். சரி மாமி என்று கூறிவிட்டு அவள் உள்ளே போய்விட்டாள். சற்று கழித்து என் கணவர் படுக்கையில் இருந்து எழுந்தார். அந்த பெண் தந்தவற்றை வாங்கி பரிமாற ஆரம்பித்தார். நீங்கள் ஏன் அப்பா சிரமப்பட வேண்டும், படுத்து கொள்ளுங்கள் என்றான் ராஜா. அப்பாவும் சிரமப்படக்கூடாது, ஒரு பெண்ணும் எதிரே வரக்கூடாது, எப்படித்தான் முடியும் என்ற நான் ஆத்திரத்துடன் திரும்பியபடியே அவனை பார்த்தேன். அந்த பெண் சப்பாத்தி அடுக்கையும் ஒரு கிண்ணத்தில் பம்பாய் சட்னியையும் கொண்டு வைத்துவிட்டு அப்பால் அகன்றாள். ராஜாவும் ஸ்ரீதரனும் எடுத்து சாப்பிடலானார்கள். பம்பாய் சட்னி என்றால் ராஜாவுக்கு உயிர். தெரிந்தாற்போல் இந்த பெண் தக்காளியும் வெங்காயமும் போட்டு நன்றாக செய்திருந்தாள் போலும். நன்றாக மணத்தது. எனக்கு வலி தாங்கவில்லை. சற்று கண்களை மூடிக்கொண்டேன். ஸ்ரீதரன் சிரிப்பது கேட்டது. போதுமடா, நீ போடுகிற லட்சணம் தரையில்தான் போகிறது. அப்பெண் இதை கேட்டு கொண்டிருந்தாள் போலும். வந்து பரிமாற ஆரம்பித்து விட்டாள். என் உள்ளம் திக் திக் என்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. ராஜா எழுந்து போய் விடுவானோ என்ற உள்ளூர பயம்.
என் கோழைத்தனத்தை மறைக்க கண்களை இறுக மூடிக்கொண்டு விட்டேன். இருவரும் உண்டு எழுந்து என் அருகில் வந்தார்கள். கண்களை திறக்க தைரியம் வராமல் தூங்குவதைப் போல பாசாங்கு செய்தேன். அவர்களும் உறங்கப் போய்விட்டார்கள். மறுநாள் நான் எதிர்பார்த்தது நடந்தது. ராஜா அலுவலகத்தில் இருந்து வரும்போதே, நான் இப்பொழுதே ஈரோடு போக வேண்டும் அம்மா என்று சொல்லிக்கொண்டே வந்தான். எத்தனை நாட்கள் பிடிக்கும் திரும்பி வர என்று கேட்டேன் நான் சப்பென்ற குரலில். 1 வாரம் ஆகலாம். நான் என்ன பேசுவது? அவன் போனான். ஒரு பக்கம் எனக்கு இந்த பெண் மீது ஆத்திரம். அடக்கமாக இருந்து வந்த இவளுக்கு திடீரென்று என்ன துணிச்சல்? அவனும் தான் ஆகட்டும், வீட்டில் சாப்பிடுகிறேன் என்று வந்த பிறகு சாப்பிட வேண்டியதுதானே. யார் போட்டால் இவனுக்கென்ன? எத்தனை நாட்கள் இப்படி ஓடுவானாம்? எனக்கு சலிப்பு மேலிட்டது. என் மனசை கல்லாக்கி கொண்டு ராமுவிடம் போய்விட வேண்டியதுதான். இவன் எப்படியாவது போகட்டும் என்று தோன்றிவிட்டது. நான் அதையே நினைத்து புழுங்கியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் கணவர் அதுதான் காரணம் என்று அடித்து கூறுகிறார். எப்படியோ ராஜா ஊருக்கு சென்ற அன்றைக்கே எனக்கு ஜுரம் வந்துவிட்டது. 4 நாட்கள் வாட்டிவிட்டது. ராஜா 8 நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தான். நான் சூனிய மனசுடன் அவனை நோக்கினேன். எத்தனையோ நாட்கள் கழித்து அவன் முகத்தில் சிரிப்பை பார்த்தேன். தன் செய்கைக்கே மிகவும் பெருமைப்பட்டு கொள்கிற வரைக்கும் தன் செய்கைக்கே மிகவும் பெருமைப்பட்டு கொள்கிறானாக்கும் என்று அசட்டையாக முகத்தை திருப்பிக் கொண்டேன். அம்மா, ஜுரம் வந்துவிட்டதாமே என்று கேட்டான் அவன் என் அருகில் அமர்ந்தவாறு. ஆமாம். ராஜா எழுந்து போய்விட்டான். என் வைராகியம் எங்கு மறைந்ததோ தெரியாது. வீட்டை விட்டு போய்விட்டானோ என்ற துடிப்புடன் பார்த்தேன். எங்கு போனானோ? சற்றைக்கெல்லாம் அந்த பெண் என் அருகில் வந்தாள். நீ வேலையெல்லாம் முடித்து விட்டாயா என்று கேட்டேன். புடவை அலச வேண்டும், கிணற்றடியில் மாமாவும் அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று அவள் சொன்னதும் என் பித்து மனம் நிம்மதி பெற்றது. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ராஜாவின் வெளியேற்றத்தை எதிர்பார்த்தேன். ஆயினும் அவன் எங்கும் போகவில்லை. அதற்கு மாறாக என் கட்டில் அருகிலேயே கிடந்தான். ஒரு நாள் மாலை ஸ்ரீதரன் ஜவுளிக்கடை பொட்டலத்துடன் வந்தான். உஷ், அப்பாடா, நீ கேட்ட மாதிரி ஒரு புடவை கூட அகப்படவில்லையடா. இதுதான் சற்றேறக்குறைய இருந்தது என்று விளக்கி கொண்டே அவன் ஒரு புடவையை பிரித்து போட்டான். பிஸ்கட் வர்ணத்தில் கோடம்பாக்கம் புடவை, அகலக்கரையில் அழகாக பூ வேலை செய்யப்பட்டிருந்தது. இது நன்றாகத்தான் இருக்கிறது, அம்மாவிடம் சொல்லுடா என்று கூறிய என் மகன் எழுந்து போய்விட்டான். ஸ்ரீதரன் என்னிடம் கூறினான், இது அந்த பெண்ணுக்கு மாமி, உங்களுக்கு ஓயாமல் ஒத்தாசை செய்கிறாளே என்று ராஜா வாங்கி வர சொன்னான். நான் விழித்தேன். ஸ்ரீதரன் மெதுவாக சிரித்தான். ஏன் மாமி, ஆச்சரியமாக இருக்கிறதா? ஏமாற்றம் அடைந்த மனசில் உலகமே கசந்தது. வாழ்க்கையில் பிடிப்பு தளர்ந்தது. உங்கள் படுக்கை அவனை தட்டி எழுப்பிவிட்டது. தனக்காக ஒருவர் உயிரையே வைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்ததும் நீங்கள் இனி நடமாட்டமே இல்லாமல் போய் விடுவீர்களோ என்ற ஐயமும் உசிப்பி விட்டது போல உள்ளம் விழிப்படைந்தது. அம்மா தவிர உலகம் முழுவதும் மோசம் என்று தோன்றிவிட்ட அவனுக்கு இப்பொழுது அம்மாவை தவிரவும் நல்ல பெண்கள் உலகில் இருக்கிறார்கள் என்று பட்டிருக்கிறது போலும். இனி அவனை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் என்றான் ஸ்ரீதரன். என்னடா, லெக்சர் முடிஞ்சதா என்று கேட்டுக்கொண்டே முகத்தை கூர்மையாக வைத்து கொண்டு என் அருகில் வந்து அமர்ந்தான் ராஜா. அந்த பெண் கூடத்தில் விளக்கு ஏற்ற வந்தாள். நான் ராஜாவை உண்ணினேன். அவன் முகம் மாறவில்லைதான். அவன் எழுந்திருக்கவும் இல்லை. ஆயினும் ஓரக்கண்ணால் அவன் அந்த பெண்ணை பார்த்தது போல எனக்கு பிரம்மை தட்டியது. அவன் நெற்றியில் சுருக்கங்கள் காணப்படவில்லை. நான் ராஜாவை பார்த்தேன். ஸ்ரீதரன் நண்பனை பார்த்து கொண்டிருந்தான். தொடு வானத்தில் எங்கோ ஒரு சுடரை கண்டேனோ? சூரியோதயத்தின் கிரகண ஒளியா அது, அல்லது மின்மினி பூச்சியா என்பதை அருட்சுடர் ஆறுமுகனே சொல்ல வல்லவன். ஸ்ரீதரனின் மொழிகளைக் கண்டு ஊஞ்சல் ஏறி ஆகாயத்தை பிடிக்க பார்த்தது என் பித்து மனம். கல்கி வெள்ளி விழா மலர் இதழில் 1966ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.